بسم الله الرحمن الرحيم أقم الصلاة لدلوك الشمس إلى غسق الليل وقرآن الفجر إن قرآن الفجر كان مشهودا ومن الليل فتهجد به نافلة لك عسى أن يبعثك ربك مقاما محمودا نحمده ونستعينه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كاف ها يا عين صاد ذكر رحمة ربك عبده زكريا إذ نادى ربه نداء خفيا அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய உபதேசங்களையும் கட்டளைகளையும் கேட்டு அதன் அடிப்படையில் நம் அனைவருடையும் வாழ்க்கையை சீர்திருத்தம் செய்து கொள்ள வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் பிரார்த்தனை செய்வது என்பது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கடமையாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் மனிதர்கள் அனைவருமே இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இபாதத்து செய்ய வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய சட்டமாக இருக்கிறது. ஆனால் பெரும்பாலான மக்கள் அல்லாஹ்வுக்கு இபாதத்து செய்யாதவர்களாக, இன்னும் சில பேர் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடியவர்களாக வாழ்ந்து வருகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனிடத்திலிருந்து வரக்கூடிய தவறுகள், குற்றங்கள், பல குற்றங்களையும் தவறுகளையும் நாம் மன்னிப்பு கேட்காவிட்டால் கூட மறுமை நாளில் அவனுடைய கருணையின் அடிப்படையில் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் மரணத்திற்கு முன்னாடி நாம் இந்த பூமியை விட்டு செல்வதற்கு முன்னால் மன்னிப்பு கேட்டு திருந்தாவிட்டால் மிகப்பெரிய தண்டனைக்குள்ளாகக்கூடிய விஷயம் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவர்களாக வாழ்ந்து மரணிப்பது என்பதுதான். அதனால்தான் குர்ஆனுடைய ஏராளமான வசனங்களில் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வது சம்பந்தமாக தான் குர்ஆனுடைய ஏராளமான வசனங்கள் இருக்கும். மற்ற விஷயங்களை விட அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வது தொடர்பாக வரக்கூடிய ஆயத்துகள் அதிகமாக இருக்கும். வரலாறுகள், அதுபோன்று எச்சரிக்கைகள் எல்லாமே இந்த ஒரு விஷயத்தை தொடர்பாக தான் நாம் குர்ஆன் வசனங்களை படிக்கும் போது நமக்கு தெரிகிறது. அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவர்களாக அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறி வாழ்ந்து மரணித்தவர்களுடைய இறுதியாக அவங்களுடைய நிலைமை எப்படி இருந்தது என்பதை பற்றியெல்லாம் குர்ஆன் நமக்கு தெள்ள தெளிவாக கூறி தருகிறது. அதன் அடிப்படையில் இன்னைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நபியுடைய பிரார்த்தனை குர்ஆனில் நமக்கு
சொல்லித் தருகிறான். அந்த பிரார்த்தனை எப்படி செய்ய வேண்டும் என்பதையும் அல்லாஹ் நமக்கு நபிமார்களுடைய பிரார்த்தனைகள் மூலமாக விளக்கி தருகிறான். ஏனென்றால் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும், அவருக்கு இபாதத்து செய்ய வேண்டும் என்று மட்டும் அல்லாஹ் கட்டளையிடவில்லை. அந்த துஆக்கள் பிரார்த்தனைகள் எப்படி செய்ய வேண்டும் என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு படித்து தந்திருக்கிறார். ஏனென்றால் நாமளாக இஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு முறையில் பிரார்த்தனை செய்துவிட்டால் அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கீகரிக்குமா, அவன் மறுத்து விடுமா என்பதை நமக்கு தெரியாது. அதனால் எப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்ற முறையையும் வல்ல அல்லாஹ் நமக்கு நபிமார்கள் மூலமாக படித்து தந்திருக்கிறான். முதலாக படைக்கப்பட்ட மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிரார்த்தனையிலிருந்து இறுதி நபியாக வந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரார்த்தனை வரைக்கும் குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்து கூறியிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் அந்த பிரார்த்தனை எல்லாமே அல்லாஹ்விடத்தில் மட்டும் செய்யக்கூடியதாக இருந்திருக்கிறதோடு அந்த பிரார்த்தனையில உண்டாக வேண்டிய ஒரு சில ஒழுக்கங்களையும் அல்லாஹ் இந்த பிரார்த்தனையின் மூலமாக நமக்கு படித்து தருகிறார். இந்த இடத்துல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய பிரார்த்தனை தான் இந்த உரையின் ஆரம்பத்தில் நான் ஓதி இருக்கிறேன். ஏனென்றால் அவருடைய பிரார்த்தனையில ஒரு முக்கியமான அம்சம் நாம் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டிய ஒரு விஷயம் அதில் இருக்கிறது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமை பொறுத்தவரைக்கும் அவர் ஒரு இறை தூதராகவும் அதே நேரத்திலே மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு பெரிய ஒரு நிர்வாகியாகவும் அவர் இருந்திருக்கிறார். அவருடைய குடும்பம் மிகப்பெரிய அறிஞர்களால், அதுபோன்று மக்களை வழிநடத்தக்கூடிய, மக்களால் அங்கீகரிக்கக்கூடிய பல நல்லவர்களால் இருந்த ஒரு குடும்பமாக இருந்தது. இன்னும் சொல்ல போனால் அவருடைய குடும்பத்தினுடைய மகிமை என்பது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்தை சார்ந்தவராக அவர் இருந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் அவருடைய பிரார்த்தனையில் அவர் முக்கியமாக கூறுகின்ற ஒரு விஷயம், முதலாக அவருடைய பிரார்த்தனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், ذிக்ரு ரஹ்மத்தி ரப்பிக அப்தஹு ஜக்கரியா, நீ நினைவு கூற வேண்டும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய, அல்லாஹ்வுடைய அடிமை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த துஆவை அவர் எப்படி துஆ செய்தார் என்பதை நினைவு கூறுவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படித்து தருகிறான். எப்படி அவர் பிரார்த்தனை செய்தார்? இது நாதா ரப்பஹு நிதாஅன் ஹஃபியா, அவர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி அழைத்திருக்கிறார் என்றால் நிதாஅன் ஹஃபியா என்றால் மிக ரகசியமாக உள்ள அழைப்பு. அல்லாஹ்விடத்தில் பெரிய சத்தம் போட்டு மக்களுக்கெல்லாம் இடையூறு செய்கிற மாதிரி உள்ள பெரிய துஆவோ மக்கள் எல்லாம் கேட்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை அவரிடத்திலிருந்து வரல. அவருடைய பிரார்த்தனை முறை நிதாஅன் ஹஃபியா என்று குர்ஆன் கூறுகிறது. ஒரு விஷயம் மிக ரகசியமாக செய்வதோடு அது பிறருக்கு தெரியாமல் செய்வதற்கு தான் ஹஃபியா என்று சொல்லுவாங்க. அப்ப அவர் மிக ரகசியமாக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார். அதற்கு பல காரணங்கள் இந்த குர்ஆன் விரிவுரையாளர்கள் எழுதியிருக்கிறாங்க. காரணம் என்னால் அவர் கேட்கக்கூடிய இந்த விஷயம் என்பதும் அவர் ரகசியமாக அதை செய்வதற்கு ஒரு காரணம் என்ன? அவர் கேட்கிறார், அவருக்கு வயசான காலத்தில் அவருடைய மனைவி குழந்தை பெற முடியாத ஒரு சூழ்நிலையில அவர் என்ன கேட்கிறார் என்றால், தனக்கு ஒரு குழந்தை வேண்டும், அந்த குழந்தை எப்படி இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் அவர் பிரார்த்தனை செய்கிறார். அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பிரார்த்தனை அவர் ரகசியமாக, காரணம் என்ன, ஒரு ஆளுக்கு வயசாகி அவருடைய மனைவியும் ரொம்ப வயசாகி குழந்தை பெற முடியாம காலமானதுக்கு அப்புறம் பழைய காலத்தில் அவருக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? அந்த பிறக்கக்கூடிய அந்த விஷயத்தை பற்றி அல்லாஹ்விடத்தில் கேட்கும்போது பகிரங்கமாக மக்களுக்கெல்லாம் தெரிகிற மாதிரி கேட்டா என்ன ஆகும்? மக்கள் எல்லாம் பரிகாசம் செய்வதற்கு கூட அது காரணமாகும். அதுபோன்ற பல காரணங்களினால்தான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாரு? மிக ரகசியமாக அவருடைய பிரார்த்தனையை ஆக்கிக் கொள்கிறார். அது மட்டுமில்லாமல் பிரார்த்தனையினுடைய ஒரு ஒழுக்கம் என்பது
அது ரகசியமாக மிக சத்தம் போட்டு செய்யாமல் இருக்க வேண்டும். ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஒரு தடவை சஹாபாக்கள் அல்லாஹ்வை மிகப்பெரிய சத்தத்துடன் அழைத்த பொழுது, நீங்கள் அழைக்கக்கூடிய அல்லாஹ் காது கேட்காதவன் அல்ல என்று சஹாபாக்களுக்கு நினைவூட்டினார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் நம்மளுடைய பிரார்த்தனையில நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம், அது ரகசியமாக இருக்க வேண்டும். இரண்டாவது, இந்த இடத்தில் அவர் சொல்ற ஒரு விஷயம், அவருடைய நிலைமையை எடுத்து சொல்றார் அவர். அப்படினால் பிரார்த்தனையினுடைய ஒரு ஒழுக்கம் என்ன? நம்முடைய குறைகளை நாம் எடுத்து சொல்லிதான் பிரார்த்தனை செய்ய வேண்டும். என்னால் இந்த விஷயம் எல்லாம் முடியாது, எனக்கு இதெல்லாம் செய்ய முடியாது, என்னுடைய நிலைமை என்ன என்பதை பற்றியெல்லாம் இந்த சந்தர்ப்பத்திலே நினைவு கூற வேண்டியது பிரார்த்தனையுடைய நபிமார்கள் படிச்சு தந்த ஒரு ஒழுக்கமாக இருக்கு. நேரடியாக ஒரு விஷயத்தை உடனே கேட்கறது இல்லாமல் அந்த பிரார்த்தனை ரகசியமாக்குவதோட அந்த பிரார்த்தனையில நம்மளுடைய குறைகளை எடுத்து சொல்வது என்பது ஒரு ஒழுக்கமாக, நான் உன்னுடைய அடிமையாக இருக்கிறேன், நான் தேவைப்படக்கூடியவனாக இருக்கிறேன், எனக்கு பலவிதமான பலவீனங்கள் இருக்கு, இப்படி நம்மளுடைய குறைகளை எடுத்து சொல்லி அந்த பிரார்த்தனை செய்வது என்பது ஒரு ஒழுக்கமாக குர்ஆன் நமக்கு படிச்சு தருகிறது. ஏனால் அவர் கேட்கிற பிரார்த்தனை, கால ரப்பி இன்னி வஹனல் அதுமு மின்னி வஸ்தகல ரஅசு ஷைபா, என்னுடைய எலும்புகள் எல்லாம் பலவீனமாயி என்னுடைய தலைமுடி வெள்ளையாய் நிற ஒரு சூழ்நிலையில இருக்கிறேன். அப்ப எப்படி அவருடைய வயசான காலத்தை அந்த குர்ஆன் வசனமே குறிக்குது. அது அவர் தெரிஞ்சவராக இருந்தவர்னு சொல்றாரு. அதை பிரார்த்தனை சொல்றவர் துஆ முடிக்கிறது எப்படி? வலம் அக்கும் பிதுஆயிக ரப்பி ஷகியா. இது நம்ம எல்லாருமே நினைவில எப்பவுமே உண்டாக வேண்டிய ஒரு விஷயம்தான். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்படி எல்லாம் இருந்தாலும் என்னுடைய ரப்பே, நான் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை கேட்டு எனக்கு அது கிடைக்காது, இனிமேல் அது பெற முடியாது என்ற ஒரு நிராசையான சூழ்நிலை எனக்கு எப்பவுமே ஏற்பட்டதில்லை. இப்ப நபிமார்கள் எப்படி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யும் போது இருந்திருக்கிறார் என்றால், அவர் கேட்கக்கூடிய விஷயம் எதுவாக இருந்தாலும் அது கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உலக ரீதியாக பார்க்கும்போது குறைவாக இருந்தாலும், எந்த வாய்ப்புகளும் இல்லாமல் இருந்தாலும் அல்லாஹ் நாடினால் அது நடக்கும், அல்லாஹ் அது செஞ்சு தருவான், அல்லாஹ் அது கொடுக்கிறதுக்கு தகுதியானவன் என்ற உறுதியான எண்ணம் அவங்களுடைய மனதில் இருந்திருக்கிறது. நமக்கு இன்னைக்கு குறைந்து கொண்டே இருக்கிற ஒரு எண்ணம் இது கூட தான். ஒரு விஷயம் நம்ம கேட்கும் போது நாம கேட்ட கிடைக்குமா, இப்படியெல்லாம் நாம் கேட்கலாமா என்று நமக்கே சில நேரத்தில் சந்தேகம் வரும். இப்படியெல்லாம் நாம் கேட்டா கிடைக்குமா, என்ன மாதிரி ஒரு ஆளுக்கு, இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிற ஒரு ஆளுக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அடைய முடியுமா, இப்படி எல்லாம் மனுஷன் சிந்திப்பான். ஆனால் ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் அவனை எல்லா விதத்திலேயும் அவனை தூண்டுதல் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் பிரார்த்தனை என்பது. அந்த பிரார்த்தனையை பற்றி நாம் சிந்தித்து பார்த்தால்தான் பிரார்த்தனையுடைய ஒவ்வொரு பொருளும் நாம் உணர முடியும். குர்ஆன் கூறுகிறது பாருங்க, குல் மா யஅபு பிக்கும் ரப்பி லவ்லா துஆவுக்கும், உங்களுடைய பிரார்த்தனைங்கிறது இல்லை என்றால் உங்களுடைய ரப் உங்களை கவனிக்கிறதே இருக்காது. நம்ம பிரார்த்தனை என்பது செய்யலைனால், நாம் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கேட்காவிட்டால் அல்லாஹ் நம்மளை கவனிக்கவே மாட்டேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்றான். நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு விஷயம் எனக்கு தேவை இருக்குன்னு அல்லாஹ்க்கு தெரியாதா, அல்லாஹ் தர வேண்டிதானே, அல்லாஹ் தேவை இருந்தா அவன் தருவான், அவனுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் மேல பாரத்தை போட்டு கேட்காம இருக்கிறோம். தேவை இருக்கிறவனே நம்ம என்ன சொல்லுவோம், சாதாரண ஒரு விஷயத்துக்கு நம்மளை ஒருத்தர் அணுகினால் அவர் எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை முடிச்சு தரணும், நம்ம 2 நாள் மறந்துருப்போம். திரும்ப அவர் கேட்பாரு, என்னப்பா நான் சொன்ன விஷயம் என்னாச்சு, உடனே நம்ம சொல்ற வார்த்தை என்ன, இப்போ உனக்கு தானே இப்போ தேவை, நீ தானே என்ன நினைவுபடுத்தணும், நீ தானே என்ன நினைவு காட்டணும், நான் பல விஷயங்கள்ல இருப்போம் அப்படின்னு என்ன அர்த்தம், நமக்கே ஒரு விஷயம் தெரியுது, யாரு தேவை இருக்கிறதோ அவன்தான் அந்த விஷயத்துக்கு முன்வர வேண்டும் என்பது அதிகமாக நாம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான். அதே போன்று நம்மளுடைய தேவைகள் நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கும் பொழுது நமக்கு தான் அந்த அக்கறையோட கேட்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவான், அவன் தரக்கூடிய சக்தி பெற்றவனாக இருந்தாலும் அது தேவை இருக்கிறவர்கள் எந்த அளவுக்கு அதை கேட்கிறாங்க என்பது அல்லாஹ் பார்ப்பான். இப்ப பிரார்த்தனையினால உள்ள ஒரு பெரிய விஷயம் என்ன,
அல்லாஹ் நம்மளை கவனிக்க வேண்டுமானாலே நம்மிடத்தில் பிரார்த்தனை என்பது உண்டாக வேண்டும். இரண்டாவது விஷயம் என்ன? பிரார்த்தனையினுடைய இன்னொரு துஆவினுடைய இன்னொரு பலன் என்னன்னா, மனிதர்களாகிய நமக்கு பொறுத்தவரைக்கும் பலவிதமான மன உளைச்சல்கள், மன ரீதியான பிரச்சனைகள், உடல் ரீதியான பிரச்சனைகள், பலவிதமான காரணங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். இதெல்லாமே இன்னொருத்தரோடு சொன்னால் நமக்கு என்ன இருக்கும்? கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். ஒரு நண்பர்களோடோ, மனைவியோடோ, தாய் தகப்பனோடோ, சகோதரர்களோட சொன்னால் என்ன இருக்கும்? கொஞ்சம் ஆறுதலாகவும் அந்த விஷயத்துக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும். ஆனா என்ன இல்லை, பல விஷயங்களை நான் அவங்கள்ட்ட சொல்ல முடியாத பல காரியங்கள் இருக்கிறது. நமக்கு தேவை இருக்கும், ஆனா என்ன செய்ய முடியாது. நம்மளோட நெருங்கியவர்களாக இருந்தாலும் நம்ம சொல்றதுக்கு பலவிதமான காரணங்கள் நமக்கு இருக்கிறது. என்ன காரணம்? சில சந்தர்ப்பத்திலே அது ஒரு ரகசியமா இருக்கும். அது வெளியில சொன்னால் எதிர்காலத்தில் அதனால பாதிப்புகள் வரும், அதனால சொல்ல முடியல. இல்லைன்னா அந்த காரியம் சொல்றது வெக்கமா இருக்கும், அதனால சொல்ல முடியல. அது மாதிரி யோசிச்சு பாருங்க, எத்தனையோ காரணங்கள் நாம் பிறரிடத்தில் சொல்வதற்கு நமக்கு தடையாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் நாம் சொல்றது கேட்கறதுக்கு யார் இருக்கு? ஒரு விஷயத்தை நாம சொல்லி ஒரு பிரச்சனையோட ஒரு ஆள்கிட்ட அணுகின என்ன ஆகும்? இவர் பாருங்க எப்பவுமே பிரச்சனையோட தான் வருவாரு அப்படின்னு நாம் சொல்றதை கேட்கறதுக்கு கூட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உறவினர்களோ சொந்த பந்தங்களோ கூட மற்றவங்களோட பிரச்சனைகள் கேட்கறதுக்கு தயார் இல்லாத ஒரு காலத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் அல்லாஹ்விடத்தில் நாம் செய்ய வேண்டிய துஆவுடைய சிறப்பு நமக்கு தெரியும். காரணம் என்ன? நம்மளுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும், அது எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும், அது எவ்வளவு ரகசியமாக இருந்தாலும், அது யாரிடத்திலும் சொல்ல முடியாததுக்கு நம்ம வெக்கப்படக்கூடியதா இருந்தாலும் நாம் அது அல்லாஹ்விடத்தில் சொல்லலாம். காரணம் என்ன? அவை எல்லாத்தையும் கேட்கக்கூடியவனாக, எல்லாத்தையும் அறியக்கூடியவனாக, எல்லா பிரச்சனைகளும் தீர்ப்பதற்குண்டான சக்தி உள்ளவனாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கிறான். ஆனா மனுஷன் என்ன செய்யறான்? யாரு கேட்கறதுக்கு தகுதியானவனோ, யார் நமக்கு பிரச்சனைகளுக்கு தீர்ப்பளிக்குமோ, யாரிடத்தில் நாம் சொன்னால் நமக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாதோ அவனிடத்தில் கேட்பதற்கு மக்கள் தயங்குறாங்க. யோசிச்சு பாருங்க, மக்களோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. நாம் ஒவ்வொருத்தரும் நம்மளை பற்றி சிந்திச்சு பார்த்தா தெரியும். அல்லாஹ்விடத்தில் ஒரு விஷயத்தை கேட்பதற்கு நமக்கு தயக்கம். அது கிடைக்குமா கிடைக்காத பலவிதமான கொஸ்டின் நம்மளே நமக்கு ஏற்படுத்தி கேட்காம இருக்கிறோம். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் தான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த பிரார்த்தனை நமக்கு ஒரு தூண்டுதலா இருக்கணும். வயசான காலத்துல பாரு, அவரோட ஆசையை பாரு, இப்படிதான் சொல்லுவாங்க மக்கள். இந்த வயசுலயே அவருக்கு குழந்தையாம, இந்த வயசுல அவருக்கு இப்படிப்பட்ட ஆசையாம பாருங்கம்பாங்க. ஏன் குழந்தைய பெத்தெடுத்தாலே மக்கள் என்ன சொல்லுவாங்க? பிள்ளைகள் எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடிய வயசுல அவர் போய் குழந்தைய பெற்றிருக்கிறாரு சொல்லுவாங்க இல்லையா? அதான் நம்மளோட நிலைமை. ஆனால் குர்ஆன் கூறுகிறது என்ன? நபிமார்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய பிரார்த்தனையை அவங்க வயசான காலத்துல குழந்தையை கேட்டிருக்கிறாங்க. இதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டிருக்கிறாங்க. அப்ப இது நமக்கு படிச்சு தர்ற பாடம் என்ன? நாம் நம்மளோட பிரார்த்தனைகள் அல்லாஹ்வோட நெருக்கத்தை ஏற்படுத்துவதற்கு, அல்லாஹ் நம்மளை கவனிக்கிறதுக்கு, இன்னும் சொல்ல போனால் நம்மளுடைய ஆழமான மனதில் உள்ள நம்மளுடைய கவலைகளை நாம் வெளியேற்றுவதற்கு, அந்த கவலைகளுக்கு நமக்கு நிம்மதியே கிடைக்கிறதுக்கு எது நமக்கு பிரயோஜனம் அளிக்கும்? பிரார்த்தனை நமக்கு பிரயோஜனம் அளிக்கும். அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், வகால ரப்புக்கும் உதூனி அஸ்தஜிபு லக்கும். உங்களுடைய ரப்பு கூறுகிறான், நீங்கள் என்னிடத்தில் கேளுங்கள், அஸ்தஜிபு லக்கும், நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன். யோசிச்சு பாருங்க, யாராவது ஒருத்தர் நம்மள்கிட்ட உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணப்பா கேளுங்க நான் தரேன்னு சொன்னா நமக்கு நம்ப முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கும். என்ன இந்த காலத்துல இப்படி ஒரு ஆளா? கேட்டாலே மனுஷன் தரமாட்டாங்க, ஆனா கேட்டா தரேன்னு சொல்லி ஒருத்தர் வர்றார் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விஷயத்தை நம்மிடத்தில் சொல்லி ஆயிரக்கணக்கான வருஷங்களாக நாம் எல்லாருமே அது பலரும் படிச்சுட்டு இருந்தோம். இன்னும் மனிதர்களில் எத்தனை பேர் அவங்களோட தேவைகளை அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கேட்கிறாங்க என்று யோசிச்சு பாருங்க. இன்னும் சொல்ல போனால் மனிதர்களில் பெரும்பாலான நிலைமை என்ன? அவங்க படிச்சு கொடுக்கிறதும் சொல்லி கொடுக்கிறதும் மக்களுக்கு எதை படிச்சு கொடுக்கறாங்க? நேற்று கூட ஒரு பயான கேட்டேன். என்ன பயான்ல சொல்லி கொடுக்கறாங்க மக்களுக்கு பாருங்க. அப்பதான் இந்த விஷயத்தை சொல்லணும் யோசிச்சேன். என்ன சொல்லி கொடுக்கறாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம்
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த மரத்தின் பக்கம் நெருங்க வேண்டாம் என்று கட்டளையிட்டு இருக்கிறானோ அந்த மரத்தை நெருங்கினாராம். அந்த நெருங்கிய பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாரு? அல்லாஹ் உன்னுடைய தூதராக இருக்கிற முஹம்மதை கொண்டு இந்த தவறுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று பிரார்த்தனை செய்தாராம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மீது ஷிர்க், அவரே இணை வைத்தார் என்று இட்டுக்கட்டி பள்ளிவாசல்களில் இருந்து மக்களுக்கு உரையாற்றுறாங்க. மக்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, மக்கள் வந்து அப்படியே ரசிச்சு கேட்கிறாங்க. அப்புறம் எப்படி உனக்கு என்னுடைய தூதர் முகம்மதை பற்றி தெரியும் என்று ஒரு சாதாரண ஒரு எல்கேஜி படிக்கிற ஒரு ஆள் கேட்கிற மாதிரி அல்லாஹ் திருப்பி கேட்கிறான். இப்ப சொல்றாரு யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உன்னுடைய அரசுடைய காலிலே எழுதி வச்சிருக்கிறார், நீ எழுதி வச்சிருக்கிறேன் முகமது நபியை பற்றி, அது பார்த்தா தெரிஞ்சேன். இப்ப எழுதி வச்சவருக்கும் தெரியல, இது பார்த்துதான் இவர் சொல்றதுன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு தெரியல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இணை வைத்தார். இப்படிப்பட்ட பாடங்கள் என்ன செய்யறாங்க? மக்களுக்கு படிச்சு கொடுத்து, யோசிச்சு பாருங்க, 7 வருஷம் 8 வருஷம் மதரசாவில் ஓதிட்டு வந்தால் இவர் சொல்றதெல்லாம் நம்மளை சொர்க்கத்துல தான் கொண்டு போய் சேர்க்கும் என்ற தவறான எண்ணம் மக்களுடைய ஆழமான மனதில் இருக்கு. அதற்கென்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த இந்த மாசத்திலேயே இப்படிப்பட்ட இணை வைப்பின் பாடங்களை படிச்சு கொடுக்கக்கூடியவன் எந்த ஊர்ல இருந்தாலும் பிடிச்சு கொண்டு வர்றாங்க. வா இந்த ஊருக்கு வா, மக்களுக்கு இணை வைப்பை சொல்லிக் கொடு, வரக்கூடிய தலைமுறைக்கு சொல்லிக் கொடுங்கிறாங்க. சகோதரர்களை, நாம் பயப்பட வேண்டிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன? நம்மளை வந்து இணை வைப்புல சைத்தான் கொண்டு போய் விடுறதுதான். ஏதாவது தவறுகளோ குற்றங்களோ பொருளாதார ரீதியான இழைப்போ அது மாதிரி உள்ள பிரச்சனைகள் எல்லாத்தையும் விட என்ன நமக்கு கவலைப்பட வேண்டியது? நம்மளை இணை வைப்பு என்ற மிகப்பெரிய குற்றத்தில் கொண்டு போய் விடுறதா. ஆதம் அலைஹிஸ்ஸலாமோட வரலாறு குர்ஆன் தெளிவாக நமக்கு படிச்சு தந்திருக்கு. யோசிச்சு பாருங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் எந்த மரத்தின் பக்கம் நெருங்க வேண்டாம் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு தடுத்திருக்கிறானோ அந்த மரத்தின் பக்கம் நெருங்கின உடனே அல்லாஹ் அந்த வரலாறு எப்படி படிச்சு தர்றான்? ஃபான்சாஹு ஷைத்தான், ஷைத்தான் அவருக்கு மறக்கடித்தான். ஞாபகம் இல்லாமதான் மரத்து பக்கம் போனார், ஞாபகத்தோட போல. அப்ப தெரியாம நடந்த ஒரு விஷயம் அது, அதை பெரிய குற்றமாக கிறிஸ்தவர்கள் சித்தரிச்சாங்க. குர்ஆன் அதை சொல்லல. அப்படி குர்ஆன் சொன்ன ஞாபக மறதியில் ஏற்பட்ட ஒரு விஷயம். அதற்கு அவர் என்ன செஞ்சார்? அவர் கவலைப்பட்டார். அல்லாஹ்விடத்தில் கவலைப்பட்டு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் அவர் நிற்கிறார். இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டோமே, என்ன செய்யணும் தெரியல. அவருக்கு படைத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு மற்ற பாடங்கள் படிச்சு கொடுத்த அல்லாஹ் அவருக்கு அந்த பாடத்தையும் படிச்சு கொடுத்தான் என்று குர்ஆன் கூறுகிறது. ஃபதலகா ஆதமு மிர் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதாப அலைஹி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ரால சூரத் ஆராஃப்ல தெளிவாக இந்த விஷயத்தை சொல்ற அல்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலிருந்து தௌபாவுடைய வசனத்தை பெற்றுக்கொண்டார். அவராக ஒரு பிரார்த்தனை சொல்லல, அல்லாஹ்விடத்தில் பெற்றுக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் அவர் பிரார்த்தனை செய்கிறார். அதன் மூலமாக அல்லாஹ் அவருக்கு மன்னிப்பு கொடுத்தான். அல்லாஹ் அரசியங்கிறது என்னது? நம்ம எல்லாம் வந்து உண்டாக்குற ஒரு நாற்காலி மாதிரியும் அதுல வந்து ஒரு கொத்தி வச்சிருக்கிற மாதிரியும் இப்படிப்பட்ட மாயைகளை உண்டாக்கி மக்கள் மத்தியில இந்த விஷயத்தை புகுத்த பாக்குறாங்க. யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய பிரார்த்தனையை அல்லாஹ் கொடுத்தான். ஏன்னா இப்படிப்பட்ட ஆட்கள் பிற்காலத்தில் வந்து இணை வைப்புக்கு ஆதாரத்தை உண்டாக்கும் என்பதற்காக அல்லாஹ் அதையும் படிச்சு கொடுத்தான். என்ன ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிரார்த்தனை? அந்த பிரார்த்தனையை முகமது நபியை பற்றி சொல்றாரா? முகமது நபியுடைய ஒளியை கொண்டு அல்லது வந்து முகமது நபியுடைய பர்க்கத்தை கொண்டு அவருடைய ஹக்கை கொண்டு நாம் பிரார்த்தனை செய்கிறேன் என்று சொன்னாரா? இல்ல. அவருடைய பிரார்த்தனை நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பிரார்த்தனை. ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். நாங்கள் எங்களுக்கு அநீதம் செய்தோம், நீ எங்களுக்கு மன்னித்து தராவிட்டால், எங்கள் மீது கருணை காட்டாவிட்டால் நாங்கள் நஷ்டவாளிகளில் ஆகிவிடுவோம். இது அவருடைய பிரார்த்தனை. இப்படி தெளிவாக குர்ஆனில் இருந்தும் எங்கேயோ கிடக்கிற ஒரு புத்தகத்தில் அல்ல, நாம் கண் முன்னாடி உள்ள குர்ஆன்ல இப்படி தெளிவா இருந்து அதெல்லாத்தையும் மறக்கடித்து சொல்றாங்க. பாருங்க, நீங்க அல்லாஹ் கிட்ட போகாம திரும்ப என்ன செய்யணுமா? முகமது நபி கிட்ட சொல்லணும். அதனாலதான் அந்த பாட்டுகள் இது அங்க ஆரம்பிச்சு வச்சு அடுத்து அந்த பாட்டு படிச்சு கொடுக்கறாங்க. யா கஃபூர் அன்தல் கஃபூர், பாவத்தை மன்னிக்க கூடியவன் அல்லாஹ். அதே வார்த்தையை போட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரார்த்தனை செய்றாங்க, நீதான் மன்னிக்க கூடியவன் என்று. யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனின் மூலமாக நபிமார்களுடைய பிரார்த்தனை படிச்சு தந்து
நபிமார்கள் எப்படி பிரார்த்தனை செய்தார்? இன்னும் சொல்ல போனால் பாவிகளாக இருந்ததினால்தான் நாங்க என்ன செய்கிறோம், நபிமார்களிடத்தில் பிரார்த்தனை செய்து நல்லடியார் மூலமாக போகிறோம் என்று சொன்னவர்கள். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் பாவியா இருந்தாரா? ஏன் அவர் அல்லாஹ் கிட்ட நேரடியா கேட்கலப்போ? அவருக்கே இன்னொரு நபியை தேவைப்பட்டுருச்சு. குர்ஆன் நமக்கு படிச்சு தர்ற அடிப்படை பாடம் என்ன? நபிமார்களை பற்றி சூரத்துல் பக்ராவுடைய கடைசியான வசனம், லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மிர் ருசுல், எந்த நபிமார்களுக்கு மத்தியிலேயும் நாங்கள் எந்த பாகுபாடும் காட்டுறதில்லை. ஒரு நபி சிறந்தவர், ஒரு நபி மோசமானவர், ஒருத்தர் நல்லவர், ஒருத்தர் கெட்டவர், இப்படி கொள்கை எங்களுக்கு கிடையாது. கொள்கை என்ன? எல்லா நபிமார்களும் அல்லாஹ்வுடைய அருள் பெற்றவர்கள். அவரிடத்தில் மனிதர்கள் என்ற அடிப்படையிலே ஏதாவது தவறுகள் நடந்திருந்தால் அது அல்லாஹ் மன்னிச்சிருக்கிறார். அது அல்லாஹ் அந்தந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு நினைவுபடுத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு தெளிவாக வழிகாட்டி இருக்கிறான் என்பதுதான் நபிமார்களை பற்றியுள்ள கொள்கை. இதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஏனென்றால் அடிப்படை பாடங்கள் நாம் படிக்காதனால்தான் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நம் மத்தியில புகுத்தப்பட்டு அதன் மூலமாக தவறான வழியில நமக்கு கொண்டு செல்றது காரணம். சகோதரர்களை யோசிச்சு பாருங்க, பிரார்த்தனையினால நமக்கு கிடைக்கக்கூடிய எத்தனையோ பிரயோஜனங்கள் இருக்கு. நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யும் போது நம்மளுடைய குறைகள் என்னங்கிறது நமக்கு தெரியும். என்னென்ன குறைகள் என்கிட்ட இருக்கு, நான் என்னென்ன இன்னும் சரி செய்ய வேண்டி இருக்கு, இனிமேல் நான் எந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தணும், என்னுடைய பலவீனம் என்ன, என்னுடைய பலம் என்ன, இதை புரிந்து கொள்வதற்கு தான் பிரார்த்தனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி இருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அன்துமுல் ஃபுகரா இலல்லாஹ், நீங்கள் அனைவருமே அல்லாஹ்விடத்தில் தேவையை கேட்டு செல்ல வேண்டியவர்கள். உங்களுக்கு எந்த தேவையும் இல்லாமல் நீங்க வாழ முடியாது. பல விஷயங்களுக்கு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கணும். அப்படி கேட்க வேண்டிய நிலைமையில தான் நீங்க இருக்கிறீங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மட்டும்தான் அவன் சமதாக இருக்கிறான், கனியாக இருக்கிறான். யாரை நாடாமல் எல்லா தேவைகளை, அவனுடைய தேவைகளை அவனே பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கிறது அல்லாஹ் மட்டும்தான். நாம் என்ன செய்யணும்? நாம் எப்பவுமே அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டியவர்களாக, அவனிடத்தில் கையேந்த வேண்டியவர்களாக தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை ஆக்கி இருக்கிறான். அந்த ஒரு நிலைமையை பற்றி எப்பவுமே நாம் மறந்துவிடக் கூடாது. இன்னும் சொல்ல போனால் பிரார்த்தனையினால் இன்னொரு பிரயோஜனம் என்ன? நாம் இன்னும் என்ன லட்சியத்தை அடைய வேண்டி இருக்கு, நான் எங்க செல்ல வேண்டி இருக்கு என்ற ஒரு லட்சியம் எப்பவுமே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் உண்டாக வேண்டும். ஒரு ஆளுக்கு எந்த லட்சியமும் இல்லை, வாழ்க்கையில் அவருக்கு எந்த விதமான ஒரு கண்ணோட்டமும் இல்லைன்னு என்ன ஆகும்? அவருடைய வாழ்க்கை எப்பவுமே அவருக்கு விரக்தியா இருக்கும், சந்தோஷம் இல்லாம இருக்கும், எப்பவுமே அவர் சோம்பேறியாக இருக்கும். அந்த நிலைமைக்கு மாற்றம் வர வேண்டுமானா என்ன வேணும்? என்னென்ன காரியத்தை நான் இன்னும் அடைய வேண்டி இருக்கு, இதற்காக நான் என்னென்ன செய்ய வேண்டி இருக்கு என்ற அடிப்படையான பாடங்கள் எப்போது ஆழமான மனதில் அவன் பதிய வைக்கணும். அது அல்லாஹ்விடத்தில் அவன் கேட்கும் பொழுதுதான் இதெல்லாம் நான் அடைய வேண்டி இருக்கு, ஆரோக்கியத்தை நான் அடைய வேண்டி இருக்கு. அதனால என்ன செய்யணும்? ஆரோக்கியத்தை அழிக்கக்கூடிய காரியங்கள்ல நான் ஈடுபடக்கூடாது. நான் சொர்க்கத்தை அடைய வேண்டி இருக்கு, இப்ப நான் நரகத்துக்கு போகக்கூடிய காரியங்கள் நான் ஈடுபடக்கூடாது. இப்படிப்பட்ட எண்ணங்கள் அவனுடைய உள்ளத்திலே திரும்ப 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 உருவாகணும். அப்படி உருவாகிறதுக்கு என்ன செய்யணும்? அவன் பிரார்த்தனையை அதிகமாக செய்ய வேண்டும். ஹதீஜா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்குறாங்க, வேலைக்கு ஆள் வேணும், ஒரு வேலைக்கு ஒரு அடிமையை தாங்கன்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு கொடுத்தாங்க. எல்லாம் வேண்டாப்பா, வேலைக்கு ஆளை கொடுத்து சொகுசா இருந்து தன்னுடைய மகள் ஒரு சோம்பேறி ஆயிடக்கூடாது என்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு கொடுக்குறாங்க. அல்ல வேண்டாம், நான் உனக்கு படிச்சு தரக்கூடிய திக்ருகளை, துஆக்களை நீ ஆழமாக மனதில் பதிய வை என்பதுதான் அந்த வாப்பா மகளுக்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசு. நம்ம என்ன செய்யறோம்? சரி வாங்க, கேட்ட உடனே மகள் தானே, உடனே வாங்கி கொடுத்துருவோம், உடனே முடிச்சு கொடுத்துருவோம் என்பதுதான். ஆனா ரசூலுல்லாஹ்வோட நோக்கம் என்னவா இருந்துச்சு? ஒரு அடிமை இல்லாதனாலேயோ செஞ்சு கொடுக்க முடியாதனாலே அல்ல, தன்னுடைய குடும்பத்தை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதற்கு தான் இப்படிப்பட்ட பிரார்த்தனைகள் அவர் படிச்சு கொடுத்தார். ஒரு திக்ரும் ஒரு துஆவும் என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. நாம் அந்த பிரார்த்தனையை செய்யும் போது நாம் அல்லாஹ்வுடைய அடிமைதான் என்ற எண்ணம் நமக்கு உருவாகும். நம்மளுடைய கவலைகள் நமக்கு வந்து குறைந்து விடுறது காரணமாகும். நம்மளுடைய குறைகளை பற்றி நமக்கு தெரியும். நாம் எந்த லட்சியத்தை நோக்கி போக வேண்டுமோ அந்த லட்சியத்தை அடையக்கூடிய ஒரு மிகப்பெரிய முயற்சி என்பது நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படும். அதனால் சகோதரர்களை, எந்த சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எத்தனையோ பிரார்த்தனைகளை
குர்ஆனின் மூலமாக படிச்சு தருகிறான். அந்த பிரார்த்தனைகள் எல்லாமே பாருங்க, ரப்பனா ரப்பி அல்லாஹும்மா இப்படி தொடங்கக்கூடிய பிரார்த்தனையா தான் இருக்கும். எந்த ஒரு பிரார்த்தனையும் அல்லாஹ் அல்லாத ஒரு அடிமையை அழைத்து உள்ள பிரார்த்தனை பார்க்கவே முடியாது. எல்லா பிரார்த்தனை எடுத்து பாருங்க, அல்லாஹ்வை அழைக்காம அல்லாஹ்வுடைய பேரை கொண்டு சொல்லாமல் பிரார்த்தனைகள் இருக்காது. அண்ணா அர்த்தம் நேரடியாக அல்லாஹ்வுக்கு செல்லக்கூடியதா அந்த பிரார்த்தனை. நடுவுல எந்த ஒரு அடிமையும் கிடையாது. இவருடைய ஹக்குனால, இவருடைய பர்க்கத்தினாலே, அவருடைய பொருட்டினாலே இப்படி ஒரு பிரார்த்தனை இருக்கா? குர்ஆன் நீங்க பொருட்டி பாருங்க. நம்ம ஒரு பத்திரிகை அடிக்கும் போது நம்ம தான் சேர்ப்போம், ரசூலுல்லாஹ்வுடைய துஆ பர்க்கத்தினால இந்த திருமணம் நடக்கும். யார் சொன்னாங்க? இந்த திருமணத்தை பற்றி அவருக்கா தெரிஞ்சிச்சு? அவர் பிரஸ்ல வந்தா சொல்லி கொடுத்துருச்சு இது மாதிரி எழுதி கொடுங்கன்ட்டு. நம்மளா ஏற்படுத்தி இருக்கிறதுல மட்டும்தான் அவருடைய துஆ பர்க்கத்தினால, அவருடைய பொருட்டினால இதெல்லாம் இணை வைப்பில கொண்டு போய் விடும் என்பதை தெரியாம நம்ம என்ன செய்யறோம்? பத்திரிகை அது யாரோ அடிச்சுட்டு போட்டும், ஒரு நோட்டீஸ் அது யாரோ எடுத்துட்டு போட்டும், இப்படின்னு நம்ம கவனக்குறைவாக இருக்கிறதுனால என்ன நடக்குது? ஒரு வாழ்க்கையில் ஒரு மூமினுக்கு ஏற்படக்கூடாத மிகப்பெரிய தவறுகள் நடக்கிறது காரணமாகும். நபிமார்களுடைய விஷயத்தை நீங்க பாருங்க, அவங்க சொந்த குழந்தைகளை அழைத்து அவங்க சொல்லி கொடுத்த பாடங்கள் எல்லாம் எடுத்து பாருங்க, எல்லாமே இணை வைப்பிலிருந்து மக்களை பாதுகாக்கிறதா இருக்கும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயம் எத்தனையோ நம்ம கேட்டிருக்கு. யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ், என்னுடைய மகனே, என்னுடைய அருமை மகனே, நீ அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதே. அவர் படிச்சு கொடுத்த பாடம். மக்கள்கிட்ட பழகும் போது நல்ல முறையில் பழகு. இந்த பாடங்கள் நாம் என்ன செய்யணும்? நம்மளுடைய பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கணும். அடிப்படை கொள்கைக்கு பிறகு மனிதர்களோடு எப்படி பழகணும் என்பது பிள்ளைகளுக்கு யார் படிச்சு கொடுப்பாங்க? அது வாத்தியார் படிச்சு கொடுக்காது. ஏன்னா நான் அவங்கள குறை சொல்லல, அவங்களுக்கு ஒரு வருஷத்துல நடக்கக்கூடிய கிளாஸ்ல அவங்க 2 வருஷத்துல படிக்க கொடுக்க வேண்டிய விஷயங்கள் அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதனாலதான் பாதிக்கு மேல அவங்க வீட்டிலே நீங்க போய் செஞ்சுக்கோங்கிறாங்க. நான் சொல்றது என்னன்னா, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒழுக்கங்கள் மற்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம தான் பொறுப்படுத்தி செய்யணும். பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன தவறுகள் தான் பெரிய குற்றத்தில் கொண்டு போய்விடும். பிள்ளைகளோட அலங்கார விஷயங்கள் என்ன செய்யறாங்க? மருதாணியை கையில போட்டு வாத்தியாருக்கு கொண்டு போய் காட்டுறாங்க மருதாணி போட்டது எப்படின்னு. ஒரு நாள் வாத்தியார் பார்ப்பாங்க, அடுத்த நாள் என்ன செய்யுது? அந்த குழந்தை இடத்தில் வாத்தியார் தவறாக பழகி கொண்டாங்க. நியூஸ் வருதா இல்லையா? ஆரம்பிச்சு வச்சது யாரு? நம்ம பிள்ளைகள் மருதாணி போட்டு அது வாத்தியாரு காட்ட வேண்டியது என்ன இருக்கு? காரணம் என்ன? இன்னைக்கு நீங்க பாருங்க, சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் அவங்க சாப்பிடக்கூடிய உணவுகளால பெரிய பிள்ளைகளை மாதிரி தோற்றம் அளிக்கக்கூடிய காலம் யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல அவங்க ஒவ்வொருத்தரிடத்தில் எப்படி பழக வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இப்படிங்கிற சின்ன சின்ன பாடங்களை வீட்டிலிருந்து தாய்மார்களும் சந்தர்ப்பம் எல்லாம் கிடைக்கும் போது அது கணவன் தந்தையும் இந்த விஷயத்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். எப்படி பிறரிடத்து பழகணும், எந்தெந்த சந்தர்ப்பத்தில் எப்படியெல்லாம் நம்ம அணுகிக் கொள்ள வேண்டும், இது மாதிரி கொள்கைகளையும் ஒழுக்கங்களையும் நாம் என்ன செய்யணும்? அடுத்த வாரிசுகளுக்கு நாம தான் படிச்சு கொடுக்கணும். நம்ம என்ன சொல்லுவோம்? அதுக்கெல்லாம் எங்க நேரம் இருக்குங்கிறாங்க. என்ன சொன்னாலும் கடைசியில் எங்க போய் நிற்கும்? 1 மணி நேரம் 2 மணி நேரம் டிவி பார்க்கறதுக்கும் ரோட்டில் பேசிட்டு இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நமக்கு நேரம் இருக்கும். நமக்கு நேரம் இல்லாதன்னா நல்ல விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்றதுக்கோ, நல்ல விஷயங்களுக்காக ஒரு 1/2 மணி நேரத்தை கழிக்கிறதுக்கோ சொன்னால் எனக்கு நேரம் இல்லை. நேரம் இல்லாத விளைவு என்ன? யோசிச்சு பாருங்க. ஒரு சாதாரண ஒரு மனுஷனுக்கு எல்லா மக்களும் இருக்கிற இடத்துல கூட பாதுகாப்பு இல்லாம ஆயிடுச்சு. எல்லா மக்களும் பழகக்கூடிய பஸ்ல தான் என்ன செய்யறாங்க? பிள்ளைகள் பாதிக்கப்படுறது காரணம் என்ன? பொதுமக்கள் எல்லாரும் இருக்கிற இடத்துல கூட இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை காரணம் என்ன? இதுக்கெல்லாம் அடிப்படையாக நம்ம சிந்திச்சு பார்த்தா, நம்ம இந்த விஷயத்தை பிறருக்கு சொல்லிக் கொடுக்கல. நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் நம்மளுடைய சொந்தத்தில் உள்ளவங்களுக்கும் எல்லாம் ஒழுக்கத்தையும் கொள்கைகளையும் சொல்லி வளர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்ற ஒரு அடிப்படையான விஷயத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்க்கையில் இணை வைப்பு இல்லாமல் வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. الحمد لله الواحد القهار العزيز الجبار
வாஃபிரி தம்பி காபிலித்தோ. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டியதின் முக்கியத்துவத்தை பற்றி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறிலிருந்து நாம் படித்து கொள்ள வேண்டிய பாடத்தை பற்றி தான் உங்களுக்கு நினைவுபடுத்தினேன். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த பிரார்த்தனையை சூரத்து மரியமுடைய ஆரம்ப வசனங்கள் நம்ம படித்து பார்த்தா தெரியும். அவருடைய துஆவிலேயே அவர் கேட்ட ஒரு விஷயம், எரிசுனி வ எரிசு மின் ஆலி யாக்கூபா வஜல்ஹு ரப்பி ரதியா என்பதுதான். அவருக்கு ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் கேட்ட பிரார்த்தனை என்ன? அல்லாஹ்விடத்தில் அவர் கேட்ட அந்த துஆ, என்னையும் யாக்கூபு குடும்பத்துக்கும் வாரிசாகக்கூடிய ஒரு குழந்தையை நீ தர வேண்டும், அந்த குழந்தை நீ திருப்திப்படக்கூடிய குழந்தையாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய பிரார்த்தனை. சாதாரணமாக நம்ம என்ன செய்கிறோம்னா, ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய திட்டங்களும் விஷயங்கள் என்ன, அது ஆணாக இருக்க வேண்டும், பொண்ணாக இருக்க வேண்டும், ஆணாக இருந்தால் இந்த பேர் வைப்பேன், பொண்ணாக இருந்தால் இப்படி பேர் வைப்பேன், இப்படிப்பட்ட திட்டங்கள் தான் நமக்கு இருக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர்களுடைய பிரார்த்தனைகள் எப்படி இருந்துச்சு? அவங்களுடைய எதிர்காலத்தில் அவங்களுக்கு குழந்தைகள் உண்டாகும் போது அவங்க எந்த ஒரு கொள்கையோடு இருந்தாங்களோ, விஷயத்தோடு இருந்தாங்களோ, அதே கொள்கையை எடுத்து நடத்தக்கூடியவர்களாக அந்த குழந்தைகள் ஆக வேண்டும் என்ற எண்ணம் அவங்களுக்கு இருந்துச்சு. அது அவங்களோட ஆழமான மனதில் இருந்ததுனால தான் குழந்தைய அவங்க அப்படி வளர்த்தாங்க. நமக்கு என்ன கவலைன்னா, எனக்கு படிக்க முடியல, எனக்கு ஒரு என்ஜினியரோ டாக்டரோ ஆக முடியல, என்னுடைய பையனை எப்படியாவது கஷ்டப்படுத்தி அவனை டாக்டர் ஆக்க வேண்டும், என்ஜினியர் ஆக்க வேண்டும். இப்படி அவங்களோட விருப்பங்களோ அவங்களுடைய இஷ்டங்களோ கேட்காமல் நமக்கு நடக்காமல் போன ஒரு ஆசையை நிறைவேற்றுவதற்காக தான் நம்ம பிள்ளைகளை பெரும்பாலும் வளர்த்திட்டு இருக்கிறாங்க. ஆனால் நபிமார்கள் இருந்த பாடம் என்ன? அவங்க நம்ம எந்த ஒரு நாணயத்தோடையும் ஒழுக்கத்தோடையும் நம்மளோட குடும்பம் எந்த ஒரு அந்தஸ்தோட இருந்திருக்கிறதோ அப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் நமக்கு வர வேண்டும். இது எல்லாத்தையும் விட அந்த பிள்ளைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருப்திப்பட வேண்டும் என்ற எண்ணம். அல்லாஹ் ஒரு குழந்தைய மகனையோ மகளையோ அல்லாஹ் திருப்திப்பட்டால் அது அவனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம். உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற இரட்சகன் ஒரு படைப்பாக இருக்கிற ஒரு அடிமையை நேசிக்கிறதாக இருந்தால் அது அவனுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய ஒரு பாக்கியம். அந்த பாக்கியத்தை என்னுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய பேர பிள்ளைகள் ஹசன் ஹுசைன் அவங்களோட தலையில கை வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்வார், யா அல்லாஹ், இவர்களை நான் நேசிக்கிறேன், நீயும் இவர்களை நேசிக்க வேண்டும். பாருங்க, நான் இவர்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறேனோ அதே போன்று யா அல்லாஹ் நீயும் இவர்களை நேசிக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையான பிரார்த்தனைகள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் செஞ்சிருக்கிறார். இதை நாம் நம்மளுடைய ஆழமான மனதிலே இந்த ஒரு எண்ணத்தை ஏற்படுத்திட வேண்டும். நம்மளோட வரக்கூடிய வாரிசுகள் அவர்கள் நல்லவர்களாகவும் ஒழுக்கமுள்ளவர்களாகவும் அதே நேரத்தில் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருப்திப்படக்கூடியவர்களாகவும் ஆக வேண்டும் என்ற ஒரு அடிப்படையான ஒரு சிந்தனையும் ஒரு லட்சியமும் நமக்கு உண்டாக வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட வாய்ப்பை நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. சகோதரர்களிடத்தில் ஒரு சின்ன வேண்டுகோள், நம்மளுடைய ஜுமாவுடைய நாட்களில் ஜுமாவுடைய நேரங்கள் என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம். உலகத்திலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமுதாயத்துக்கு அளிச்சிருக்கிற ஒரு பெரிய ஒரு பாக்கியம் தான் ஜுமாவுடைய நேரம். ஆனால் நிறைய சகோதரர்கள் மேலே உட்கார்ந்துட்டு ஏதோ கதவசனங்கள் பேசுறதுக்கும் ஏதோ ஒரு பொழுதுபோக்காகவும் இந்த விஷயத்தை அவங்க எடுத்துக்கொள்றாங்கிறது பல தடவை பல சகோதரர்கள் இந்த விஷயத்தை பற்றி நினைவுபடுத்தி இருக்கிறாங்க. தயவு செய்து உங்களுக்கு அமைதியாக ஒரு மணி நேரம் நீங்க அல்லது 3/4 மணி நேரம் நீங்க உட்கார்ந்து இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வசனங்களை பற்றியும் ரசூலுல்லாஹ்வுடைய உபதேசங்களை பற்றியும் மட்டும் சொல்லக்கூடிய இந்த ஒரு வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டால் அது வாழ்க்கையில பிரயோஜனம் அளிக்கும் என்ற ஒரு நல்ல எண்ணம் ஏற்பட வேண்டும். அப்படி நமக்கு அது கேட்கறதுக்கு விருப்பம் இல்லைன்னா கூட பக்கத்தில் இருக்கிறவனுக்கு அது கேட்கறதுக்கு உண்டான உரிமை இருக்கு. அதுக்கு நம்ம இடைஞ்சல் செய்யக்கூடாது என்பதை உங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சரியான சிந்தனையுடன் வாழக்கூடிய நல்லடியார்கள் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.